வணக்கம். 60 டேஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ்ல டே 17ல இருக்கிறோம். இன்னைக்கு பார்க்கக்கூடியது டூ வெர்ப்ஸ். இந்த டூ வெர்ப்ஸ் எப்படி மெயின் வெர்பாவும் ஆக்சிலரி வெர்பாவும் ஆக்ட் ஆகுதுன்றது தான் பார்க்க போறோம். எல்லா ஆக்ஷனுமே எதுல தான் அடங்கி இருக்கு அப்படின்னா இந்த டூ வெர்ப்ஸ்ல தான் அடங்கி இருக்கு. புரியுதுங்களா? செயல் எல்லாமே நம்ம என்ன ஒரு ஆக்ஷன் செய்தாலும் அது வந்து என்னது ஆக்ஷன்னாவே என்னது செயல். செயல்னா என்னது நம்ம இங்கிலீஷ்ல டூ. ஓகேங்களா? அப்ப எல்லா வேர்பும் எதுல தான் இன்க்ளூட் ஆயிருக்கு? இந்த டூ வெர்ப்ஸ்ல தான் இன்க்ளூட் ஆயிருக்கு. அதனால தயவு செய்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா நீங்க படிக்கிறதுல பிரயோஜனம் இல்லாமையே இருக்கும். புரியுதுங்களா? ஸ்க்ரால் பண்ணிட்டு போறதுல பிரயோஜனமே இல்லை. தயவு செய்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு நாள் மட்டும் நீங்க அப்படி ஸ்கிப் பண்ணாம பார்த்து பாருங்க. அதுக்கப்புறம் தெரியும். ஓகேங்களா? வணக்கம். வெல்கம் டு குரு கிராமர் மாஸ்டர். ஐ ஆம் திரவிதா. இந்த சேனலுக்கு நியூவா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம டூ வெர்ப்ஸோட யூசஸ் வந்து பார்த்துடலாம். இதோட தமிழ் மீனிங் என்ன அப்படின்னா, டூ அப்படின்னா ஒரு செயல், செய். ஓகேங்களா? டஸ் அப்படின்னா என்னது? யாருக்கு இந்த டஸ் யூஸ் ஆகும் அப்படின்னா ஹி, ஷி, இட். அதாவது தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு டஸ் யூஸ் ஆகும். தேர்ட் பர்சன் சிங்குலர் வந்ததுன்னா டஸ். புரியுதுங்களா? டிட் என்ன அப்படின்னா டூக்கும் டஸ்ஸுக்கும் பாஸ்ட் டென்ஸ் தான் டிட். டன் அப்படின்றது என்னது அப்படின்னா டூ, டிட், டன். டன்ன்றது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். எந்த ஒரு ஆக்ஷனுக்கு நம்ம வந்து வேர்ப் படிப்போம்ல, V1, V2, V3ன்னு படிப்போம்ல, அந்த V3 தான் இந்த டன். புரியுதுங்களா? சரி, இந்த டூ வேர்ப் இருக்குல்ல, இதை எப்படி நம்ம வந்து பிரிக்கலாம் அப்படின்னா டூ பிளஸ் வேர்ப் ப்ரெசன்ட் டென்ஸ், டஸ் பிளஸ் வேர்ப் எஸ் வேர்ப், டிட் பிளஸ் வேர்ப் பாஸ்ட் டென்ஸ். இங்க பாரு, டூ பிளஸ் லைக் லைக் தான், டஸ் பிளஸ் லைக் லைக்ஸ், டிட் பிளஸ் லைக் லைக்டு. நமக்கு வந்து இந்த ஃபார்முலா தெரிஞ்சா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், கிராமர்ல நம்ம வெல்வர்ஸா ஆக முடியும். கொஸ்டின் உருவாக்குறதுக்கோ, ஆக்சிலரி எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டின் உருவாக்குறதுக்கோ, எல்லாத்துக்கும் எரர் ஸ்பாட்டிங்ல இருந்து எல்லாத்துக்குமே இதுதான் யூஸ் ஆகுது அப்படின்னா இந்த ஃபார்முலா, இந்த பேசிக் ஃபார்முலா மட்டும்தான். நல்ல ஸ்போக்கனுக்கும் யூஸ் ஆகும், உங்களுக்கு கிராமர் பார்ட்லயும் உங்களுக்கு வந்து இது யூஸ் ஆகும். அதனால தயவு செய்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகேங்களா? யூசஸ் ஆஃப் டூ வெர்ப்ஸ். டூ வெர்ப்ஸோட யூசஸ் எதெல்லாம்? மெயின் வேர்பாவும் ஆக்ட் ஆகும், ஆக்சிலரியாவும் ஆக்ட் ஆகும். புரியுதுங்களா? மெயின் வேர்ப் அப்படின்னா என்ன? இப்ப வந்து ஒரு சென்டென்ஸ் இருக்கு, அதுல மெயின் வேர்ப்னா, வேர்ப் அப்படின்னா என்ன? செயல். மெயின் வேர்ப்னா என்ன? அந்த சப்ஜெக்ட் என்ன வேலை செய்யுது அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த வேர்பு, அதுதான் மெயின் வேர்ப். புரியுதுங்களா? ஆக்சிலரினா என்னது? அந்த சென்டென்ஸு, அந்த வேர்பு செயல் வந்து ப்ரெசன்ட்ல இருக்கா பாஸ்ட்ல இருக்கான்னு நமக்கு ஐடென்டிஃபை பண்ணக்கூடியதுதான் என்னது? ஆக்சிலரி வேர்ப். புரியுதுங்களா? ஹெல்பிங் வேர்ப், துணை வினை சொற்கள். நமக்கு ஹெல்ப் பண்ணுது, அது ப்ரெசண்டா பாஸ்டா ஃபியூச்சரா அப்படின்னு நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியதுதான் ஆக்சிலரி வேர்ப். இப்ப மெயின் வேர்பா எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஐ டூ ஹோம்ஒர்க், நான் இந்த வேலையை செய்தேன். அப்போ அந்த செய்தல்ன்ற வேலையை வந்து, செய்தல் அப்படின்ற ஒரு செயலை டூன்றத வச்சுதானே சொல்ல முடியும். அப்ப இந்த டூ இதுல மெயின் வேர்ப் தானே. சரி, அடுத்தது தே டிட் த ப்ராஜெக்ட், அவர்கள் இந்த ப்ராஜெக்டை செய்தார்கள், வந்து திட்டத்தை செய்தார்கள். இதுல வந்து டிட் வந்து என்னது? மெயின் வேர்ப். புரியுதுங்களா? ஹி டஸ் த ஒர்க் அப்படின்னா என்ன? அவன் அந்த வேலையை செய்தான். ஷி டஸ் த ஒர்க், ஹி டஸ் த ஒர்க். ஓகேங்களா? தே டிட் த ஒர்க். டூக்கும் டஸ்ஸுக்கும் பாஸ்ட் டென்ஸ் டிட். புரியுதுங்களா? அப்ப இது மெயின் வேர்பா எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு தெரியுதா? அடுத்தது ஆக்சிலரி வேர்ப். ஆக்சிலரி அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹெல்பிங் வேர்ப். ஓகேங்களா? இது கொஸ்டினாவும் நெகட்டிவாவும் ஃபார்ம் பண்றதுக்கு இந்த ஆக்சிலரி வேர்ப் யூஸ் ஆகும். புரியுதுங்களா? கொஸ்டினுக்கும் நெகட்டிவ் சென்டென்ஸுக்கும் தான் இந்த டூ ஆக்சிலரி வேர்ப் யூஸ் ஆகும். டூ யூ லைக் காஃபி, டஸ் ஷீ லைக் காஃபின்னு சொல்லலாம். டஸ் ஷீ லைக் காஃபி, டூ யூ லைக் காஃபின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இதுல வந்து இது டூ வந்து என்னவா இருக்குது? ஆக்சிலரியா இருக்கு. எதோட ஆக்சிலரி? இந்த லைக்ன்ற மெயின் வேர்போட ஆக்சிலரி. லைக் அப்படின்றது என்னது? செயல். அப்ப டூவை வந்து நம்ம ஏற்கனவே எப்படி பிரிக்கலாம், வேர்ப் எப்படி பிரிக்கலாம்னு சொல்லியிருக்கேன்னா, ப்ரெசன்ட் டென்ஸ்ல என்ன வரும்? டூ பிளஸ் லைக் லைக் தான், டஸ் பிளஸ் லைக் லைக்ஸ். புரியுதுங்களா? அப்ப நம்ம கொஸ்டின் அமைக்கிறதுக்கு ஃபார்முலா என்னது? ஆக்சிலரி வேர்ப், சப்ஜெக்ட், மெயின் வேர்ப். கொஸ்டின், அதாவது எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டினுக்கு ஃபார்முலா என்னது? ஆக்சிலரி வேர்ப், சப்ஜெக்ட், மெயின் வேர்ப். புரியுதுங்களா? ஆக்சிலரி வேர்ப் எது? டூ, சப்ஜெக்ட் யூ, மெயின் வேர்ப் லைக். டூ யூ லைக் காஃபி. புரியுதுங்களா? அடுத்தது
நெகட்டிவா எப்படி யூஸ் ஆகும்? நெகட்டிவ்க்கு வந்து என்ன வேணும் நமக்கு? ஒரு ஆக்ஸிலரி வெர்ப் வேணும். நெகட்டிவ் சென்டென்ஸ் அமைக்கிறதுக்கு என்ன வேணும்? ஆக்ஸிலரி வெர்ப் வேணும். ஆக்ஸிலரி இல்லாம நெகட்டிவ் சென்டென்ஸ் அமைக்க முடியாது. she does not watch TV. அவ டிவி பார்க்கவில்லை. she not watch TVன்னு சொல்ல முடியுமா? சொல்லக்கூடாது. இப்ப ஆக்ஸிலரி நம்ம வந்து கொஸ்டின் அமைக்கிறதுக்கு என்ன வேணும்? ஆக்ஸிலரி வேணும். இங்க ஏன் டஸ் போட்டிருக்கோம்? she வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர்னால டஸ் போட்டிருக்கோம். புரியுதுங்களா? சப்போஸ் இதே ஐ அப்படின்னா இங்க டூ தான் வரும். ஐ டு நாட் வாட்ச் டிவின்னு வரலாம். தே டு நாட் வாட்ச் டிவின்னு வரலாம். ஹீ டஸ் நாட் வாட்ச் டிவின்னு தான் வரணும். புரியுதுங்களா? ஓகே. டிட் தே அட்டெண்ட்? அவங்க வந்து அங்க சேர்ந்தாங்களா அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அட்டென்ட் பண்ணாங்களா? மீட்டிங் அட்டென்ட் பண்ணாங்களான்னு சொல்லுவோம் இல்லையா? டிட் தே அட்டென்ட்? டிட் தே அட்டென்ட் த மீட்டிங் அப்படின்னு சொல்லிக்கலாம். அவர்கள் டிட் வந்து என்னது? டிட் பிளஸ் அட்டென்ட் attended. did plus attend attended. அப்ப attended எப்படி பிரிச்சா என்ன வரும்? did plus attended வரும். புரியுதுங்களா? ஓகே தானே? கிளியர் தானே? சரி. அதுக்கப்புறம் டன் அப்படின்றது என்னது? கம்ப்ளீட்டட் ஆக்ஷன். இப்போ வந்து யாரா நீ வேலை செய்து முடிச்சிட்டா எஸ் ஐ டன் அப்படின்னு நம்ம வந்து தம்ஸ் அப் பண்றோம் இல்லையா? டன் அப்படின்னா என்னது? ஆக்ஷன் கம்ப்ளீட்டட்னு அர்த்தம். புரியுதுங்களா? இது எப்பவுமே எது கூட வரும் அப்படின்னா பொதுவாவே டன் வந்து இருந்து V3 ஓகேங்களா? V3 கூட கண்டிப்பா என்ன வரணும் நமக்கு? have, has, had வரணும். have done, has done, had done. have done எதுக்கு வரும்? IVU தேக்கு வரும். has எதுக்கு வரும்? he, she, itக்கு வரும். had எதுக்கு? haveக்கும் hasக்கும் past tense என்னது? had. புரியுதுங்களா? I have done itனா என்ன அர்த்தம்? நான் அதை முடித்து விட்டேன் அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஓகே தானே? சரி. நம்ம இனிமேல இதை கொஞ்சம் do வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா present tense. present tenseக்கு எதெல்லாம்? plural subject, IVU தேக்கு. ஓகேங்களா? I வந்து மட்டும்தான் சிங்குலர். யூல வந்து யூ வந்து சிங்குலராகவும் யூஸ் ஆகும், ப்ளூரலாகவும் வரும். VU தே. ஓகேங்களா? பாசிட்டிவ் சென்டென்ஸ் எப்படி வரும்? சப்ஜெக்ட், verb, ஆப்ஜெக்ட். நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி வரும்? சப்ஜெக்ட், ஆக்சிலரி பிளஸ் verb, ஆப்ஜெக்ட். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் வந்து இன்ட்ராகேட்டிவ் வந்து ஆக்சிலரி verb, சப்ஜெக்ட், verb, ஆப்ஜெக்ட். சரியா? ஓகே. இப்போ வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ் ஐ டூ மை ஹோம்ஒர்க் டெய்லி. நான் டெய்லி என்னோட ஹோம்ஒர்க் செய்வேன். இதே வந்து நெகட்டிவா எப்படி போடுவீங்க? ஐ டு நாட் டூ மை ஹோம்ஒர்க் டெய்லி. என்னோட வேலையை நான் டெய்லி செய்ய மாட்டேன். புரியுதா? அப்ப ஐ டு நாட், ஐ டு நாட் டூ. அப்ப இது வந்து என்ன இந்த இடத்துல? மெயின் வேர்ப். இன்ட்ராகேட்டிவ் பாருங்க. டு ஐ டூ மை ஹோம்ஒர்க் டெய்லி? நான் டெய்லி என் வேலையை செய்வேனா? நம்மளுக்கு நாமே கொஸ்டின் கேட்டுக்கிறோம். புரியுதுங்களா? இப்ப டூ வந்து இந்த இடத்துல என்ன ஆகுது? மெயின் வேர்பாவும் ஆக்ட் ஆகுது. மெயின் வேர்பா தான் ஆக்ட் ஆகுது. புரியுதா? இப்ப பாசிட்டிவ் சென்டென்ஸ் எப்படி வரும்? ஐ டூ மை ஹோம்ஒர்க் டெய்லி. நெகட்டிவ்ல ஐ டு நாட் டூ மை ஹோம்ஒர்க் டெய்லி. அப்ப இந்த டூ, இந்த செயல் தான் இந்த இடத்துல மெயின் வேர்ப். இது இப்ப இங்க ஆக்சிலரி கிடையாது. அதோட ஆக்சிலரி இதுதான். இப்ப do not தான் அதோட ஆக்சிலரி. do not. நாட்ன்றது நெகட்டிவ். இதுல do தான் இதோட ஆக்சிலரி. do plus do என்னதுதான்? present tense. புரியுதுங்களா? அடுத்து இன்ட்ராகேட்டிவ். do I do my homework daily. புரியுதுங்களா? கண்டிப்பா உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். கடைசி வரைக்கும் தயவு செய்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பாசிட்டிவ். they do exercise every morning. they do exercise every morning. they do not do exercise every morning. இன்ட்ராகேட்டிவ் என்ன வரும்? do they do exercise every morning. புரியுதுங்களா? ஓகே தானே? do verb வச்சு நம்ம வந்து மெயின் வேர்பா எப்படி யூஸ் பண்றோம்னு பார்த்துட்டோமா? அடுத்தது டஸ். டஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு டஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். புரியுதுங்களா? பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட், வேர்ப். வேர்பு கூட என்ன வரணும்? எஸ் அல்லது இஎஸ் வரணும், ஆப்ஜெக்ட். சரியா? நெகட்டிவ்க்கு வந்து சப்ஜெக்ட் டஸ்இன்ட் அல்லது டஸ் நாட்னு போடலாம். பேஸ் வேர்பு, ஆப்ஜெக்ட். இன்ட்ராகேட்டிவ் டஸ், சப்ஜெக்ட், பேஸ் வேர்பு, ஆப்ஜெக்ட். புரியுதுங்களா? இப்ப பாசிட்டிவ் சென்டென்ஸ் பாருங்க. she does her ஒர்க் கேர்ஃபுல்லி. அவளுடைய வேலையை கேர்ஃபுல்லா செய்தாளா? இதே நெகட்டிவ்ல வரும்போது she doesn't do her homework or work carefully போடலாம். புரியுதுங்களா? she doesn't. ஏன் doesn't போடுறோம் அப்படின்னா நெகட்டிவ் வேர்டுக்கு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நெகட்டிவ் சென்டென்ஸுக்கு ஆக்சிலரி பிளஸ் நாட், ஆக்சிலரி பிளஸ் நாட். she வந்திருக்கிறதுனால does not. இதே ஐ வந்தா do not. புரியுதுங்களா? இன்ட்ராகேட்டிவ்க்கு என்ன வரணும்? does, subject, main verb. does, subject, main verb. does she do her work carefully. அவ்வளவுதான். இதே பாசிட்டிவ்ல என்னன்னு பார்த்துருவோமா? he does yoga every day. he does yoga every day. இது வந்து என்னது? does எல்லாம் ஏன் இப்படி நம்ம இது பண்றோம்? இதெல்லாம்
மெயின் வேர்பா ஆக்ட் ஆகுது, டஸ் வந்து டூ வந்து மெயின் வேர்பா ஆக்ட் ஆகுது அப்படின்னு காட்டுறதுக்கு. புரியுதுங்களா? he does yoga every day. he doesn't do yoga every day. இங்க does வந்து ஆக்சிலரியாவும் யூஸ் ஆகுது, do verb ஆக்சிலரியாவும் யூஸ் ஆகுது, மெயின் வேர்பாவும் யூஸ் ஆகுது. புரியுதுங்களா? he doesn't do yoga every day. இன்ட்ராகேட்டிவ்ல does he do yoga every day? அவ்வளவுதான். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் வந்து நம்ம did பார்த்துருவோம். did வந்து எதுக்கு அப்படின்னா past tense. doக்கும் doesோட past tense என்ன? did. இதோட ஃபார்முலா சப்ஜெக்ட், verb வந்து past form, object. இதே நெகட்டிவ்ல என்ன வரும்? நமக்கு didn't வரும் அல்லது did not, மெயின் verb, object. இன்ட்ராகேட்டிவ்ல did subject, மெயின் verb, object. I did my homework yesterday. நான் நேத்து என்னோட வேலையை homework செய்தேன். I didn't do my homework yesterday. நான் என்னோட வேலையை செய்யல, homework செய்யல. Did I do my homework every day? Did I do my homework every day? நான் என்னோட வேலையை டெய்லி செய்தேனா? ஓகேங்களா? They did the project last week. Last week என்ன பண்ணாங்க? அவங்களோட ப்ராஜெக்டை செய்தாங்க. They didn't do the project last week. அவங்க last week அவங்களோட ப்ராஜெக்டை செய்யல. Did they do the project last week? அவங்க அவரோட ப்ராஜெக்டை செய்தார்களா? புரியுதுங்களா? அப்ப did வந்து என்னவாவும் யூஸ் ஆகுது, மெயின் வேர்பாவும் யூஸ் ஆகுது, ஆக்சிலரி வேர்பாவும் யூஸ் ஆகுது. புரியுதுங்களா? டன் இருக்கு இல்லையா, இது வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள். டூவோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் தான் என்னது? டன். V3. எல்லா வேர்புக்கும் V1 V2 V3 வருது இல்லையா, அதே மாதிரி டூவுக்கும் V1 V2 V3 உண்டு. அந்த V3 ஃபார்ம் தான் டன். ஓகேவா? இது மட்டும் தனியா வருமா? வராது, தனியா வராது. எல்லா வேர்பும் எதுல வரும்? பிரசன்ட்னா have has, பாஸ்ட்னா had, future அப்படின்னா will have. அதே மாதிரி தான் டன்னும் ஆக்ட் ஆகும். present ஃபார்ம் பாருங்க. presentோட ஃபார்முலா சப்ஜெக்ட், have has, done ஆப்ஜெக்ட். இதுல வந்து ஒரு present ஃபார்ம் பார்த்துருமா? I have done the project. ஓகேங்களா? she has done the project வரும். past ஃபார்ம் பாருங்க. I had done the project வரும். futureல I will have done the project வரும். புரியுதுங்களா? இதே மாதிரி நீங்க ஒரு 4-5 சென்டென்ஸ் எழுதுங்க பார்க்கலாம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் இப்போ வந்து ரெண்டு மெயின் ரூல்ஸ், 2 ரூல்ஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்துட்டு மெயின் வேர்பாவும் அது ஆக்ட் ஆகுது, ஆக்சிலரியாவும் ஆக்ட் ஆகுது இல்லையா. சரி, அதோட ஒரு குயிக் கேப்ஷன் பார்த்துடலாம். I do my homework, she does yoga, they did the project. இது ஹெல்பிங் வேர்பா பாருங்க. I do not like tea, does she play cricket, did you go to school yesterday? இதெல்லாம் என்னது? நமக்கு கொஸ்டினாவும் இருக்குது, நெகட்டிவ் சென்டென்ஸாவும் இருக்குது. இதுல வந்து எல்லாமே மெயின் வேர்பா வருது. அப்ப டூ வந்து என்னது? மெயின் வேர்பாவும் ஆக்ட் ஆகுது, ஆக்சிலரி வேர்பாவும் ஆக்ட் ஆகுது. இது ஏற்கனவே பார்த்த ஃபார்முலா தான். presentல do does base verb, past did base verb, affirmative subject plus verb, negative subject do does did not base verb, interrogative do does did subject base verb. புரியுதுங்களா? டெய்லி யூஸ் சென்டென்சஸ் பார்த்துரும். ஓகேங்களா? ஐ டூ எக்ஸசைஸ் டெய்லி. இதே மாதிரி நீங்க ஒரு சென்டென்ஸ் உருவாக்குங்க. ஓகேங்களா? we do our duty honestly, she does her homework after school, he does the cooking at home. ஓகேங்களா? இதே past tense, இதுக்கெல்லாம் அர்த்தம் புரியும் உங்களுக்கு. past tense, I did my work yesterday, they did the shopping last week, she did her best in the exam. ஓகேங்களா? இதெல்லாம் என்னது? பாஸ்ட் ஃபார்ம். she did her best in the, அவனோட எக்ஸாம்ல அவனோட பெஸ்ட்டை செய்தான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான். இதே மாதிரி நீங்க வந்து என்ன பண்ணுங்க? டூ டிட்ட வச்சு சென்டென்ஸை உருவாக்குங்க தயவு செய்து. அப்பதான் பேச முடியும். ஓகேங்களா? நெகட்டிவ் பாருங்க. ஐ டு நாட் லைக் காஃபி. இதே மாதிரி எனக்கு பிடிக்காது அப்படின்றத வந்து நீங்க ஐ டு நாட் லைக் டீ அந்த மாதிரி போட்டுக்கலாம். she does not watch TV, they didn't attend the party. இன்ட்ராகேட்டிவ் என்ன வரும்? do you speak English, does he live in Chennai, did they win the match? ஓகேவா? இதெல்லாம் என்னது? டெய்லி யூஸ் சென்டென்சஸ். இதே பர்ஃபெக்ட் ஃபார்ம்ல பார்த்துருவோமா? I have done my homework, I have done my homework, she has done her work. இதே past form என்னது? they had done the project before the meeting, they had done the project before the meeting. இதே futureல he will have done his job by evening. அவன் வந்து என்ன பண்ணுவான்? ஈவினிங் வந்து அவனோட வேலையை முடிச்சிருவான். பர்ஃபெக்ட். புரியுதுங்களா? இது வந்து என்னது? they had done the project before the meeting. மீட்டிங்க்கு முன்னாடி என்ன பண்ணிடுவான்? ப்ராஜெக்டை முடிச்சிருவான். பாஸ்ட் பர்ஃபெக்ட்.
present perfectக்கு she done her homework. இப்ப அவ வேலைய முடிச்சிட்டா. I have done my homeworkனா நான் என்னோட homework முடிச்சிட்டேன். புரியுதுங்களா? ஓகே தானே? சரி. டெய்லி ப்ராக்டிஸ் பார்த்துருவோம். ஒரு 5 வேர்ப்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த 5 வேர்ப்ஸ்ல 1 மட்டும் மாடல் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா சென்டென்ஸ் மேக் பண்ணுங்க. பிளே வச்சு பார்க்கலாமா? ஹீ பிளேஸ் கிரிக்கெட். தேர்ட் பர்சன் சிங்குலர்னால வேர்பு கூட எஸ். இந்த பிளேஸ் வந்து பிரிங்க. டஸ் பிளஸ் பிளேன்னு வரும். அப்ப இதோட நெகட்டிவ் சென்டென்ஸ் என்னது? ஹீ டஸ்இன் பிளே கிரிக்கெட். இதே கொஸ்டினா போடணும்னா ஆக்சிலரி சப்ஜெக்ட்டுக்கு முன்ன ஆக்சிலரி வேர்ப் போயிடணும். டஸ் ஹீ play cricketன்னு வரும். இதே past tense போடுங்க. He played cricket yesterday. இந்த played பிரிங்க did plus playன்னு வரும். ஓகேங்களா? அப்ப நெகட்டிவா வரணும்னா he didn't play cricket yesterdayன்னு வரும். இதே கொஸ்டினா வரணும்னா did he play cricket yesterday? இந்த கொஸ்டினுக்கு முன்ன சப்ஜெக்ட்டுக்கு முன்ன என்ன பண்ணிடணும்? ஆக்சிலரி வேர்ப் போயிடணும். புரியுதுங்களா? இதே மாதிரி இந்த 4 வேர்புக்கு வந்து நீங்க வந்து சென்டென்ஸ் மேக் பண்ணுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.